பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். யோபு 5வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசிக்கிறேன். நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர், பாலாக்குதல் வரும்போது பயப்படாமல் இருப்பீர். ஆமென். பிரைஸ் காட். அழகான தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை. பாலாக்குதல் வரும்பொழுது பயப்படாமல் இருப்பீர் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இங்கு யோபுக்கு சொல்லப்பட்ட ஒரு அழகான வார்த்தை. அவருடைய நண்பர்களும் அல்லது அவனுடைய விசுவாசத்தினால அவன் பேசுகிற வார்த்தை, பாழாக்குதல் வரும் பொழுது நீர் பயப்படாமல் இருப்பீர். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமான ரேமாவாக ஆண்டவர் கட்டளையிடுகிறார். பாழாக்குதல் வரும் பொழுது நீங்கள் பயப்படாமல் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என்னை அழிக்கும்படி, என்னை தாக்கும்படி, எனக்கு விரோதமாய், என் குடும்பங்களுக்கு விரோதமாய், என்னுடைய கையின் பிரயாசங்களுக்கு விரோதமாய் எத்தனை பாழாக்குதல் வந்தாலும் சபையே, தேவ பிள்ளையே, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், பயப்படாமல் என்னை அந்த பாழாக்குகிற வல்லமையிலிருந்து, அந்த பாழாக்குகிற அழிவிலிருந்து மீட்டு விடுவிக்க இயேசு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? பிரைஸ் காட். பாழாக்குதல் வரும் பொழுது, பாழாக்குகிற காரியங்கள் வரும் பொழுது, சங்கீதத்தில் வாசிக்கிறோம், பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும். இந்த கொள்ளை நோயும் சங்காரமும் என்னுடைய வாழ்க்கையை பாழாக்கும்படியாய் வந்து கொண்டிருக்கிறது. சத்துனுடைய வேலையே இதுதான். நல்லா இருக்கிற குடும்பங்களை பாழாக்குவது, நல்ல பிசினஸ் பாழாக்குவது. அவனுக்கு எதுவுமே ஒழுங்கும் கிரமமும் இருந்தா அவனுக்கு பிடிக்காது. தேவன் என்னிடத்தில் விரும்புகிறது எல்லாமே ஒழுங்கும் கிரமமும் இருக்கணும். ஆனா சத்துரு எல்லாத்தையும் அழிக்கும்படியாய் வருவான், பாழாக்கும்படியாய் வருவான். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை அவனால் பாழாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறதா? உங்களுடைய குடும்பத்தை சில பாழாக்கி கொண்டிருக்கிற வல்லமைகள் இன்றைக்கும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பாழாக்குதல் வரும் பொழுது நீர் பயப்படாமல் இருப்பீர். பிரைஸ் காட். ஏன் நீங்கள் பயப்படக்கூடாது? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இங்க யோபு சொன்ன அழகான வார்த்தை, அவர் என்னை அடித்தாலும் காயம் கட்டுவார். நான் பாழாக்குதல் வரும் பொழுது பயப்படாமல் இருப்பீர். தேவ பிள்ளையே, பயப்படாதீங்க. பாழாக்குகிற கொள்ளை நோய் வந்தாலும், பாழாக்குகிற சங்காரம் வந்தாலும் கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். பாழாக்குதல் வரும் பொழுது எந்த காரியம் வந்து கொண்டு இருக்கிறது? இன்னைக்கு நம்முடைய தேசத்தை சுற்றிலும் புயல், மழை, வெயில், பஞ்சம், கொள்ளை நோய், இதெல்லாம் பாழாக்கும்படியாய் வந்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சத்துருவின் மூலமாய், சில மனுஷிக வல்லமையின் மூலமாய் பாழாக்குதல் வந்து கொண்டே இருக்கிறது. என்னை பாழாக்கி போடும்படியாய், என்னை அழித்து போடும்படியாய், என்னை தாக்கும்படியாய், இன்றைக்கும் எனக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு விரோதமாய், என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஏதோ ஒரு பாழாக்குதல் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சபையே, தேவ பிள்ளையே, உங்களை பார்த்து ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், பாழாக்குதல் வரும் பொழுது நீர் பயப்படாதீரு, நீ பயப்படாதீரு. வலது பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறார். உங்க மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா பாழாக்குதலுக்கு கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அழகாய் மீட்டு ரட்சிப்பார். 40 நாள் கீழே எல்லாம் ஊற்றுக்கள் எல்லாம் திறந்துச்சான், வானத்தின் மதகுகள் எல்லாம் திறந்துச்சான். ஆனா நோவாவையும் அவன் குடும்பத்தையும் அவ்வளவு பெரிய பாழாக்குகள் வரும் பொழுது கர்த்தர் தப்புவித்தது உண்மைன்னா, நான் சொல்லுகிறேன், உங்களை அழிப்பதற்கு, உங்களை இல்லாமலாக்குவதற்கு, வேரோடு உங்களையும் உங்க குடும்பத்தையும் பிடுங்கி போடுவதற்கு
எத்தனை ரீதியில் பாழாக்குதல் வந்தாலும் சபையே, தேவ பிள்ளையே, நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவர் உனக்கு ஒரு நல்ல பேழையாய் இருந்து உங்களை பாதுகாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் காட். நம்புறீங்களா நீங்க? எத்தனை பாழாக்குதல் வந்தாலும், சோதோம் குமார பட்டணத்தை அழிப்பதற்கு தேவனிடத்தில் இருந்தே அக்கினி புறப்பட்டு வந்துச்சான். ஆனாலும் கர்த்தர் ஆபிரகாமின் நிமித்தம், லோத்து நீதிமானாய் இருந்தது நிமித்தம் அவனையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்றும்படி அங்கு இறங்கி வந்தார். வேதத்துல வாசிக்கிறோம், கையை பிடிச்சு தேவதூதர்கள் வெளியே கொண்டு வந்து விட்டார்களாம். நான் சொல்லுகிறேன், எத்தனை பாழாக்குதல் எனக்கு விரோதமாய் என்னை அழிப்பதற்கு, என்னை இல்லாமல் ஆக்குவதற்கு வந்தாலும், அந்த பாழாக்குதல் வருகிற அந்த ஸ்பீடை காட்டிலும் ஆவியானவர் எனக்கு துணை நின்று எனக்கு அற்புதங்களை செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். தேவ பிள்ளையே, பாழாக்குதல் வரும் பொழுது பயப்படாதீர்கள், தைரியமா இருங்க. இன்னைக்கு இந்த வார்த்தையை உங்களுக்கு தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார். எத்தனை ரீதியில் வரட்டும், தாவீது சொல்லுகிற வார்த்தை, என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. காரணம், கர்த்தரை எனக்கு முன்பாய் வைக்கப்பட்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. பாழாக்குதல் பயப்படாதீங்க. அது சாத்தான் மூலமாய் வந்தாலும், அது மனுஷர்கள் மூலமாய் வந்தாலும், அது பொறாமை, வன்கண்கள், எரிச்சல் அல்லது மந்திரவாதம், பிள்ளிசுனு எவைகளின் மூலமாய் உங்களை தாக்குவதற்கு, உங்களை அழிப்பதற்கு, வேரோடு பிடுங்கி போடுவதற்கு, எந்த ரீதியில் யார் மூலமாய் வந்தாலும் சபையே பயப்படாதிருங்கள். பாழாக்குதல் வரும் பொழுது செட்டைகளின் நிழலிலே வைத்து ஆண்டவர் உங்களை பாதுகாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பயப்படாதீங்க. வரட்டும் வரட்டும், வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். பல பாழாக்குதல் உங்க வாழ்க்கையை வந்து கொண்டிருக்கிறதா, உங்க வாழ்க்கையை மோதி கொண்டிருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பாழாக்குத வல்லமையிலிருந்து உங்களையும் உங்க குடும்பத்தையும் அழகா பேழையிலிருந்து பாதுகாத்தது போல, சிங்க கபிலிருந்து பாதுகாத்தது போல, எரிகிற அக்கினி ஜுவாலையிலிருந்து பாதுகாத்தது போல நான் கூட இருந்து பாதுகாப்பேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கண்களை மூடி என்னோடு ஜெபிக்க ஆரம்பியுங்கள். Praise God in Jesus name. என் ஜனங்களை கர்த்தர் பாழாக்குகிற கொள்ளை நோய்க்கும், பாழாக்குகிற சங்காரத்திற்கும், பாழாக்குகிற அழிவுக்கும் என் ஜனங்களை கர்த்தர் விடுவிப்பீராக என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த பாழாக்குதல் வரும் பொழுது என் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய செட்டைகளின் நிழலிலே வைத்து பாதுகாத்துக் கொள்வீரா. ஒரு ஸ்ட்ரென்த்தை தாங்க, ஒரு தைரியத்தை தாங்க. ஜனங்கள் பலப்பட கர்த்தர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். பாழாக்குதல் வந்தாலும் உங்களை தாக்காது. காரணம், கேடகமாய், துருகமாய், நிழலாய் அவர் உங்க கூட இருக்கிறார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.